ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இது வந்து உங்களோட சோப் மேக்கிங் கிளாஸோட பார்ட் 2. ஸோ இந்த கிளாஸ் 4ல் நீங்கள் அனதர் மெஷர்மெண்ட் வந்து பார்ப்பீங்க. ஸோ இதையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோப் பேஸோட மெஷர்மெண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அதில் யூஸ் பண்ண போகிற பவுடர்ஸ், ஃப்ரெஷ் பேஸ்ட்டு, ஆயில்ஸு, கிளிசரின், ரோஸ் வாட்டர், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும். ஸோ இப்போ வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பவுடர்னா, இப்போ நான் நீம் பவுடர் காட்டினேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டா ஓகே. இதுவே நீம் அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மெஷர்மெண்ட் வேணும் இல்லையா? ஸோ அதனால எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நீங்கள் 4 தடவை இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? பழக்கமாயிரும். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். ஒன்று எம்எல் கணக்குக்கு போங்க, இல்லை கிராம் கணக்குக்கு போங்க, இல்லையா டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு போங்க. சரிங்களா? இது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி. இதுக்கெலாம் வந்து எம்எல்னாலும் கிராம்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போது 1 ml பவுடர் வந்து நான் போடுறேன்னா 1 ml, அதாவது 1 கிராம் நான் போட்டால் போதும். சரிங்களா? இது வந்து தப்பாக எழுதிட்டேன், இது தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ 1 ml போட்டால் போதும். இல்லை கிராம்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே நான் சொன்னாலே அது ஒன்று தான்ட்டு. அப்படி இல்லையா? ஸ்பூன் கணக்குனா 1/4 ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? டேபிள் ஸ்பூனில், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து 15 ml. அதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக எடுக்கிறோம். சரிங்களா? அதுவே 30 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். எம்எல் கணக்கில் பார்த்தீங்கன்னா 2 ml. ஓகேங்களா? ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே கிராம் 40 கிராமுக்கு வந்து 4 கிராம் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டா 3 கிராம் யூஸ் பண்ணலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்கிறதே எடுங்க, செகண்ட் இருக்கிறதே எடுக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க. 3 கிராம் யூஸ் பண்ணலாம், இல்லை 3 ml யூஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த செகண்ட் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் ஓகே, லைக் எனக்கு வந்து இவ்வளோ ஸ்மெல் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க இது யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் செகண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு போகலாம். டேபிள் ஸ்பூன் கணக்கு பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்பூன் அளவுக்கு வருது. அது 3.4 டேபிள் ஸ்பூன் வருது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பேஸ்ட்டு. ஸோ இப்போ நீமோ எது அரைச்சாலுமே நான் சொல்கிறேன், 3லேருந்து 5 கிராம் எடுத்துக்கலாம், இல்லை 3லேருந்து 5 ml எடுத்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அல்லது 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போய்க்கலாம். சேம் 30 கிராமுக்கு வந்து 6லேருந்து 8 எவ்வளோ கிராமோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ 6லேருந்து 8 கிராமுக்குள்ளே எடுத்துக்கலாம், இல்லை 1லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 40 கிராமுக்கு வந்து 9லேருந்து 12 ml எடுத்துக்கலாம். ml கிராம் ரெண்டும் ஒன்று தான். அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து கிளிசரின் வந்து 15 கிராமுக்கு 2.5னா 5 mlக்கும் கம்மியாக எடுத்துக்கலாம். இல்லைனா அரை டேபிள் ஸ்பூன், அதாவது டேபிள் ஸ்பூன் இல்லை, இது டீஸ்பூன். எல்லாமே நான் டேபிள் ஸ்பூன்னு சொல்லிட்டேன். இது எல்லாமே டீஸ்பூன். ஓகேங்களா? இது வந்து டேபிள் ஸ்பூனுன்னு கணக்கில் தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. இது எல்லாமே டீஸ்பூன். ஓகேங்களா? ஸோ டீஸ்பூன்னா 5 ml டீஸ்பூன். ஒரு டீஸ்பூனோட எம்எல் வந்து 5 ml. ஓகேங்களா? ஒரு டீஸ்பூன் வந்து 5 ml. அப்போ அதில் வந்து ஹாஃப்னா 2.5 ml அந்த கணக்கில் வருது. இது பார்த்தீங்கன்னா 5 எல்லாமே டீஸ்பூன் கணக்கு. அரை டீஸ்பூன் அப்போனா 2.5 ml. ஓகேங்களா? இது அந்த மாதிரி டீஸ்பூன் கணக்கு எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த டேபிள் ஸ்பூன் கணக்குன்னு எடுத்துறாதீங்க. நான் தான் தப்பாக வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு டீஸ்பூன். ஓகேங்களா? 30 கிராம்னா ஒரு டீஸ்பூன், அதாவது 5 ml. ஒரு டீஸ்பூன்னாலே 5. ஸோ பார்த்தீங்கன்னா இது இப்போ கிளிசரின் அப்படின்னு சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1.5 டீஸ்பூன் அல்லது 7.5 ml கணக்கில் சேர்த்துக்கிறோம். அதே தான் ரோஸ் வாட்டருக்கு 15 கிராமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அல்லது 5 ml எடுத்துக்கலாம். இல்லைனா 30 கிராமாக இருந்தால் 2, அதுவே 30 கிராமாக இருந்தால் 2 டீஸ்பூன் அல்லது 10 ml. ஓகேங்களா? ஒரு டீஸ்பூன் ஈக்குவல் டு 5 ml. ஸோ 2 டீஸ்பூன் அல்லது 40 கிராமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும்? 12லேருந்து 13 ml, இல்லை 2.5 டீஸ்பூன். அடுத்து லாஸ்ட் வந்து ஆயில் வந்து இந்த டீஸ்பூன் கணக்கில் உங்களால் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த 0.6 mlலாம் நம்மளால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அன்லெஸ் ஆர் அன்டில் நம்மக்கிட்ட வெயிட் மிஷின், அதுவும் மைன்யூட்டாக கேல்குலேட் பண்ணுற வெயிட் மிஷின் இருந்தால் ஓகே. 3 to 5 ட்ராப்ஸ் நீங்கள் வந்து ஆயில் வந்து எடுத்துக்கலாம். அதுவே 30 கிராமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5 to 7 ட்ராப்ஸ் எடுத்துக்கலாம். அல்ல அப்படின்னா 7 to 10 ட்ராப்ஸ் எடுத்துக்கலாம் 40 கிராம்ஸில். இதில் வந்து ஓரளவுக்கு உங்களால் வந்து எடுக்க முடியும். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 3/4 டீஸ்பூன், அல்லது இந்த டீஸ்பூன் கணக்கை விட்டுட்டு நீங்கள் ட்ராப் கணக்கிலே போயிருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கிளாஸ் முடிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் அண்ட் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய கிளாஸ், பட் நான் தான் மிஸ்டேக்காக அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் கிளாஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சோப் மேக்கிங் கிளாஸ்க்கு போங்க.